வணக்கம். அதிமுகவோட பொதுக்குழு இன்றைக்கி நடைபெற்றது. திமுகவை தாண்டிலும் அதிமுக பொதுக்குழு பரபரப்பாக பேசப்படும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கூட அதிமுக பொதுக்குழுனா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரவாரமாக மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அதே போல் தான் இன்றைக்கும் நடந்தது. ஆனால் இன்றைக்கி கட்சியோட முக்கிய 2 தலைவர்கள் அந்த பொதுக்குழுவில் கலந்துக்கல. ஒருத்தர் கேபி முனுசாமி, கட்சியோட துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். அதுக்கப்புறம் தங்கமணி, உங்களுக்கு தெரியும், அதிமுகவில் முக்கியமான நபர் ஒருத்தர். 2 பேருமே இன்றைக்கி கலந்துக்கல. அதாவது கேபி முனுசாமி அவர்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப காலமாக எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகத்துக்கு முக்கியத்துவம் தராரு. அதாவது தன்னை விட ஜூனியரான சிவி சண்முகத்துக்கு அதிக முக்கியத்துவம் தராரு. கட்சியில் முக்கிய பொறுப்புகள்லாம் வகித்து தனக்கு ஒரு முக்கியத்துவம் தரலன்னு சொல்லிட்டு கேபி முனுசாமி கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு நல்ல கான்டாக்டில் இல்லை அப்படின்னு ஆரம்பத்தில் பேசப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் நிச்சயமாக பொதுக்குழுவில் கலந்துக்குவார் அப்படிலாம் தகவல் வந்தது. ஆனால் பொதுக்குழுவில் கேபி முனுசாமி கலந்துக்கல. அது காரணமாக கேபி முனுசாமி ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய அப்பா மறைந்துட்டார், இன்னும் 1 மாதம் கூட ஆகல, அதனால் கலந்துக்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் கேபி முனுசாமி இந்நேரத்துக்கு கலந்துக்காமல் இருந்திருப்பாரா? அப்போ கேபி முனுசாமிக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருக்குது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது தங்கமணி அவர்கள் மாலை போட்டிருக்க ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுனால கலந்துக்கல அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. ஆனால் இப்போ இந்த தங்கமணியாக இருக்கட்டும், கேபி முனுசாமி அவர்களாக இருக்கட்டும், இப்போ எடப்பாடி பழனிசாமி கட்சியோட தலைமையில் இருக்க பார்த்து இந்த காரணம்லாம் சொல்கிறாங்க. ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் இருக்க பார்த்து இந்த மாதிரி நான் மாலை போட்டிருக்கனால வர முடியாது, அப்பா தவறி கொஞ்ச நாள் அது வர முடியாது, இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லுவாங்களான்னு தெரியல. அப்போ எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை கொஞ்சம் கேள்வி நம்ம நோக்கி கேட்க முடியுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கப்போ இவங்களாம் இந்த மாதிரி காரணத்தை சொல்லி தப்பிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒரு புறம் ஓபிஎஸ் தனியாக இன்னைக்கு கோயம்புத்தூரில் மீட்டிங் போட்டிருக்காரு. அப்போ கேபி முனுசாமி அவர்களும் தங்கமணி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய தலைவராக மதிக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது.